வணக்கம். கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனிலேருந்து பிரின்ஸ் பேசுறேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம லாஸ்ட்ல பண்ண சப்ஜெக்ட் சேல்ஸ் எப்படி பண்ணணும்? அதுதான் நம்மளோட சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்டு நானு வீட்டில இருந்து சேல்ஸ் எப்படி பண்ணலாம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ, அதில இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எப்படி நீங்க அது ஒரு கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கலாம். நீங்க சேல் பண்ணலாம். நீங்க அவருக்கு எப்படி டெலிவரி பண்ணலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு எடுக்கிற ப்ராடக்ட் 2024னா சோஷியல் மீடியாவோட உலகம் தான். ஸோ 2024ல இருக்கிற நம்ம எல்லாமே வாழறது சோஷியல் மீடியால தான். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க அந்த சாரியோட இல்லன்னா என்ன ப்ராடக்ட்டா இருந்தாலும் அந்த டீட்டெயில் நீங்க ஆட் பண்ணலாம். அண்ட் டீ ஷர்ட் என்ன பர்ச்சேஸ் நீங்க பண்றோம் அந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களோட ஸ்டேட்டஸ்லயும் உங்களோட குரூப்லயும் நீங்க ஆட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு அவைலபிள் தான். ஸோ அதை பார்த்து கஸ்டமர் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்குன்னு அவர் சொல்லிடுவார். ஸோ அது ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் நீங்க அதை டெலிவரி எப்படி பண்ணணும்? ஒரு கஸ்டமர் வரும்போது அவர் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலும் அவருக்கு நல்லா ஒரு கவரில் அந்த ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்கணும். அந்த கவர் கூட நம்ம இங்கே இருந்து உங்களுக்கு தந்துடுவேன். இங்கே இருந்து மட்டும் இல்லை, எந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த பாயிண்ட் நீங்கள் மறந்துடாதீங்க. மேனுஃபேக்சரிங் கம்பெனி எதுவாக இருந்தாலும் அங்கே இருந்து நீங்கள் கேட்டுக்கணும். எனக்கு அந்த பேக்கிங்கோட கவர் வேணும், எனக்கு அந்த பேக்கிங்கோட சாரீஸோட பேக்கிங் எது இருக்குதோ அந்த பேக்கிங்கோட கவர் வேணும், கேரி பேக் வேணும். அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கணும். இப்போது வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த வீடியோட சப்ஜெக்ட் என்னென்னா ரீட்டைல் ஷாப். ரீட்டைல் ஷாப்பில் எப்படி நம்ம சேல் பண்ணலாம்? ரீட்டைல் ஷாப்னா ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வர ஷாப். ரீட்டைல் கஸ்டமர்னா சிங்கிள் பீஸு, இல்லைன்னா இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு வரலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வரலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஷாப்பு எப்படி வைக்கிறோம்? உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலையா, வீட்டோட ஒரு ரூமு நீங்கள் ஷாப் ஆக்கிடலாம். இல்லைன்னா ஒரு ஷாப்பு நீங்கள் ரெண்டுக்கு எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா உங்களோட ஓன் கடை இருந்தாலும், உங்களோட சொந்தமாக உங்களுக்கு ஒரு ஷாப் இருந்தாலும் அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, கஸ்டமரை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், கஸ்டமருக்கு எப்படி நல்ல ப்ராடக்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம், அதுதான் முக்கியம். நீங்கள் எப்போதுமே ஆர்டர் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணணும். யாருக்கிட்ட இருந்தாலும் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து நீங்கள் வாங்கும்போது அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வாங்கணும். அண்டு இன்னொரு ஐடியா கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ப்ராடக்ட்டு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு ஆஃபர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆஃபர் அதில் அப்ளை பண்ணணும். அந்த ஆஃபரை பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா வேணும்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். அந்த ஆஃபரை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ எப்படி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்டு கடை இருக்கிற இடம், கடை வைக்கிற இடம் அது முக்கியம்தான். மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லைன்னா அங்கே உங்களுக்கு அவ்வளோ பணம் இல்லை, நான் இப்போ வீட்டில் என்னோட மெயின் ஹால் நான் கடையாக யூஸ் பண்ணி சேல் பண்ண போகிறேன், இல்லைன்னா ஒரு ஷாப்பு
ரெண்டுக்கு கிடைச்சிருக்கு கம்மியான ரேட்டில். ஷோப்பு எங்கே இருந்தாலும் இப்போது കേരളാവിൽ ഒരു ബനാന ടോക്ക് இருக்குது, പഴഞ്ചൊല്ലെന്ന് சொல்லுവ കേരളയിൽ. കേരളത്തിൽ എലി ഉണ്ടെങ്കിൽ കേരളത്തിൽ അരി ഉണ്ടെങ്കിൽ എലി അങ്ങ് ഡൽഹിയിൽ നിന്നും വരും. அது ஒரு பழஞ்சொல்லு தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடை எங்கே வச்சாலும் உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டு குவாலிட்டியான நல்ல ப்ராடக்டாக இருந்தால் கஸ்டமர்ஸ் தேடி வரும் உங்களை. ஸோ அந்த மாதிரி கடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டு மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பில் என்ன காமிக்க போகிறேன், அது ஒரு அட்ராக்ஷனுக்கு. ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு எப்படி நீங்கள் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன், அதுவும் முக்கியம்தான். பார்க்குற ப்ராடக்ட்டு இல்லைன்னா டிஸ்ப்ளே பண்ணுற ப்ராடக்ட்டு பார்த்து தான் கஸ்டமர்ஸ் வருவேன். ஸோ அது ஒரு முக்கியம்தான். அண்டு பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு வந்து எல்லாமே நீங்கள் எப்போதுமே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யூனிக்கான ப்ராடக்ட். அங்கே அந்த ஷாப்பில் இது கிடைக்கும், இங்கே இந்த ஷாப்பில் அது கிடைக்கும், சேம் 2 ஷாப்பிலையும் கிடைக்குது. ஆனால் உங்களோட ஷாப்பில் பாருங்கள், உங்களுக்கு இருக்கிறது வந்து யூனிக்கான ப்ராடக்ட். இந்த கடையில் இருக்கிற ப்ராடக்ட்டு வேறு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, வாங்க அங்கே போகலாம். இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஒரு தேவைப்படுற ப்ராடக்ட்டு நீங்கள் அங்கே வைக்கணும். ரீட்டைல் ஷாப்பை இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆஃபர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஆஃபரை பற்றி தெரியும்னா நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை இதில் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ ப்ராடக்ட்டு பார்க்குறது எப்படின்னா, கஸ்டமர் வாங்குறது எப்படின்னா அதில் டிபெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் ப்ராடக்ட்டு திருப்பி அது ஃபில் பண்ணுறது. இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த ப்ராடக்ட்டு நல்லா மூவ் ஆகிடுச்சு. அந்த ப்ராடக்ட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர்ஸு அது கேட்டுகிட்டே இருப்பேன். அது ரீஃபில் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலிருந்து வாங்கினா மட்டும்தான் ரீஃபில்லிங் பண்ண முடியும். ஒரு ஹோல்சேல் கடைக்காரன் அது தர முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. அவர் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து அந்த ப்ராடக்ட்டு அது ரெடி ஆகும். ரெடி ஆகிறதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கு வரும். அந்த ஷாப்புக்கு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வரும். எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டைம் எடுக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டைரெக்டாக உங்களுக்கு 5 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே டெலிவரி கிடைக்கும். எப்போதுமே நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டு டைரெக்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரீட்டைல் ஷாப்புக்கு பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது ஐடியா வந்திருந்தாலும் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் போடுவேன். அண்டு ரீட்டைல் ஷாப்பு வைக்கும்போது அங்கே என்ன சேல் ஆகும். இப்போது வீட்டில் சேல் பண்ணுற ஒரு ஐடியா நான் சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் வைக்கிற இடத்துல என்ன சேல் ஆகும் அது நீங்கள் பார்க்கணும். அங்கே என்ன மூவ் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதில் என்ன மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லை. ஆனால் என்ன மூவ் ஆகுறதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். என்ன மூவ் ஆகாமல் அது இருக்குதோ அதுக்கு என்ன சொல்யூஷன்? 1 லட்சத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணேன், 50,000 சேல் ஆகிடுச்சு, 70,000 70,000 சேல் ஆகிடுச்சு.
30,000 ப்ராடக்ட் அங்கே நிற்குது. என்ன செய்ய முடியும்? ஒரு ஹோல்சேல் கடை இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அவர் ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணால், சார் எனக்கு 30,000 ரூபாயோட ப்ராடக்ட்டு என்னோட சேல் ஆகாமல் இருக்குது, நான் என்ன செய்யணும்? ஸோ அந்த கேள்விக்கு பதில் ஒன்று தான், எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் புது கலெக்ஷன், இல்லைன்னா உங்களுக்கு அங்கே என்ன மூவ் ஆகுறதோ அந்த கலெக்ஷன் நான் உங்களுக்கு தந்துடுவேன். அந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்? ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். அதில் என்ன ஆகும்னு தெரியுமா? அதில் உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணிட்ட, மீதி இருக்கிற ப்ராடக்ட் உங்களோட பெண்டிங் ஆகிட்டு அது சேல் ஆகாமல் இருக்கு. அந்த ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சேல் ஆகிற ப்ராடக்ட் நீங்கள் திருப்பி எடுத்துட்ட, உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் கிடையாது, பெனிஃபிட்டு தான். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எப்போதுமே அவருக்கு கீழே இருக்கிற பர்ச்சேசஸ், லைக் யூ, லைக் யுவர் ஃபேமிலி, லைக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஷாப்பு மாதிரி, உங்களோட ரீட்டைல் கடை மாதிரி, உங்களோட சின்ன சின்ன வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிற சின்ன பிஸ்னஸ் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் நம்ம மேலேக்கு கொண்டு வர பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண சேல் ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் சேல் ஆகிடுச்சு, நீங்கள் பிஸ்னஸ் நிறுத்திட்டு, யாருக்கு லாஸ் ஆகும்? உங்களுக்கு லாஸ் ஆகும். நஷ்டம் உங்களுக்கு தான். அந்த பொறுப்பை யாரும் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நம்ம இங்கே இருக்கு, மேனுஃபேக்சரிங் கம்பெனி இங்கே இருக்கு. இதோட எல்லாமே பதில், எல்லாமே சொல்கிறதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் நம்ம இங்கே இருக்கு. ஸோ பிஸ்னஸ் வின்-வின் சிச்சுவேஷன், நோ லாஸ். தப்பு எங்கே நடக்கலை, டைம் உங்களுக்கு பார்சல் கிடச்சிது, சேல் பண்ணேன், மூவ் ஆகாமல் இருந்த ப்ராடக்ட்டு நீங்கள் திருப்பி அனுப்பினேன், எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது கலெக்ஷன் எடுத்துட்டேன், வின்-வின் சிச்சுவேஷன். மேனுஃபேக்சரிங் கம்பெனி எதுக்கு அது ரிட்டர்ன் எடுக்கும்? அந்த கேள்வியோட பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த ப்ராடக்டை திருப்பி எடுத்தாலும் எங்களுக்கு மிஷினரி இருக்குது, அந்த மிஷினரியில் போட்டு நம்ம அந்த ப்ராடக்டை புது கலெக்ஷனாக நம்ம உருவாக்க முடியும். அந்த துணியில் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு எதுவோ அந்த மாதிரி புது உருவத்திலே அந்த ப்ராடக்ட் எடுக்க முடியும். அது யார் செய்ய முடியும்? ஒரு பியூர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மட்டும். ஸோ வீட்டில் ஹோம் சேல் நான் சொல்லிட்டேன், ரீட்டைலோட சேல் நான் சொல்லிட்டேன், இனி இருக்கிறது ஹோல்சேலோட சேல் தான். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு தெரியும், கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் நான் இருப்பேன். கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி எப்போதும் உங்களை மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸோட கூட தான் இருப்பேன். சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருக்க வேண்டாம். நம்ம இங்கே இருக்கிறதோளும் உங்களுக்கு சேல் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு லாஸு எங்கேயும் ஆகாது. ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கும். எங்களுக்கு எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும்னு ஒரு தாட் உங்களுடைய மூளையில் இருந்தால் இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களோட காலுக்காக வெயிட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு ரீட்டைலர் ஷாப்புக்கு ரீட்டைல் ஷாப் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு, இல்லை யாருக்கோ, இல்லை உங்களோட வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸாக நீங்கள் போடுங்க. ஏன்னா
தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஆசை இருக்குது சக்ஸஸ் ஆகணும்னு, பிஸ்னஸ் பண்ணணும்னு. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களோட கையில் இந்த வீடியோ போயிடணும். சூரட்டில் இருக்கிற நம்ம பற்றி எல்லாருமே தெரியணும். அதுக்காக நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஷேர் பண்ண முடியும் அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். साड़ी कुर्ती या हो